through paragraphs. சேதஹரா சிங்கள இகன கனிமு. பந்திகளுக்கு ஊடாக சிங்களம் பயிலுவோம். இப்போ நாங்கள் இதில் 3 விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இதில் தரப்பட்ட சிங்களத்தை நாங்கள் முதல் வாசித்து பார்ப்போம். அதுக்கு பிறகு அதில் வந்து ஒளிபெயர்ப்பு தரப்பட்டிருக்கிறது கீழுக்கு. நீங்கள் அதையும் வாசித்து பார்க்கலாம். தமிழ்லேயே வாசித்து பார்க்கலாம். ஒளிபெயர்ப்பு சிங்களம் எப்படி வரும்னு சொல்லி. அதே மாதிரி 3வது செக்ஷனில் தமிழ் அர்த்தம் அதை வந்து மொழிபெயர்ப்பு. ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு முறைய மொழிபெயர்ப்பு தந்திருக்கிறேன். அப்போ இந்த 3 தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பலவெனி சேது. சேதுன்னு சொன்னால் பந்தி. அப்போ நாங்கள் சிங்களத்தில் வாசிச்சு பார்ப்போம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஹெட்ட நிவாடு தவசக் நே අපි කොළ කෙන්ද හදමු අම්මා යෝජනා කළා. ඒක හොඳ අදහසක්. අපි හැමෝම එකතු වෙලා කොළ කෙන්ද හදමු තාත්තා කිව්වා. අපි කොළ කෙන්දට දමන කොළ ජාති මොනවාද? දුව ඇසුවා. කොටු කොළයි හාත්තාවාරියයි ඉරමුසුයි දමමු අම්මා කිව්වා. පොල් පළාත් දමමු තාත්තා කිව්වා. තව මොනවද අම්මේ ඕනේ? කැකුළු හාලුයි පොල් කිරි ලුණුයි. මම හරි ආසයි කොළ කෙන්ද බොන්න පුතා කිව්වා. அப்ப இதுல வந்து சிங்களத்துல என்ன தரப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் அப்படியே பார்த்துருக்கிறேன். இதுல வர்ற ஒலிபெயர்ப்பு இதை நீங்க திருப்பியும் தமிழ்லயே வாசிச்சு பார்க்கலாம். இப்ப தமிழ்ல வாசிக்கைக்குள்ள நான் சிலதில் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அதை மெல்லமா உச்சரிக்கணும். சிலதுகளுக்கு மேல பார் போட்டிருப்பேன். அந்த எழுத்துக்கு மேலுக்கு பார் போட்டு அதை வந்து இப்ப த என்று உச்சரிக்காம த இப்ப தன்றது மேல பார் போட்டிருந்த த என்று உச்சரிக்காம தமிழ்ல த என்று உச்சரிக்கணும். இப்ப அதுக்காகத்தான் அப்படி போட்டிருக்கிறேன். அப்ப இதுல வந்து சொன்னா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெட்ட நிவாடு தவசக் நே அப்பி அப்பி என்று சொல்லிகள் இந்த இப்ப நான் வந்து அரை சவுண்டோட வரப்போகுது. அப்பி அப்பி கொலைக்கெந்த ஹதம் அம்மா யோஜனா கலா ஏக ஹொந்த அதஹசக் அப்படி ஹேமோம். அப்ப இதுல வந்து சின்ன ஒரு இப்படி ஒரு அடையாளம் கொண்டு போட்டிருக்கு வடமொழி காணாக பக்கத்துல. அதுல வரைக்குள்ள ஹே என்றதுன்னா என்ற சத்தம் வரப்போகுது. அதுக்காகத்தான் இதை போட்டிருக்கு. அப்ப ஹ என்று உச்சரிக்காம நீங்க ஹே என்று உச்சரிக்கணும். ஹேமோம் ஏக்கத்து வேலா கொலை கெந்த. அதே மாதிரி தான் இந்த காணாமல் பக்கத்துலையும் கந்தண்டு வாசிக்காமல் கெந்தண்டு வாசிக்கிறதுக்காகத்தான் இந்த அடையாளத்தை போட்டிருக்கிறேன். அதை பில்லன்ஸ் நான் சொல்லுவோம். අපි හැමෝම එකතු වෙලා කොළ කෙන්ද හදමු තාත්තා කිව්වා. අපි කොළ කෙන්දට දමන කොළ ජාති මොනවාද? இதுல தானா வந்து சிங்களத்திலே நான் போட்டுட்டேன். தமிழ்ல தானா வந்து அதுக்கு மேல பார் வந்தா த என்ற உச்சரிப்பு பெறும். நான் மாறி சிங்களத்திலே போட்டுட்டேன். அதை நீங்க த அந்த சிங்களத்திலேக்கு த என்றதை வாசிங்க. இந்த இது போட்டா த என்ற சத்தம் பெறும். சிங்களத்துல இந்த எழுத்துக்கு த என்ற சத்தம் பெறும். துவ அப்ப துவ என்று வாசிக்காமல் துவ என்று வாசிக்கும். இந்த தூணாக்கு மேல பார் போட்டிருந்த துவ என்று வாசிக்காம துவ என்று வாசிக்கும். அதுக்காகத்தான் இந்த பார் போட்டிருக்கு. துவ அசுவா கொட்டுக்கொலை ஹாத்தாவாரியை இரமுசி தமமு அம்மா கிவ்வா பொல்பலாத் தமமு தாத்தா கிவ்வா තව මොනවද අම්මේ ඕනේ? කැකුළු හාලුයි පොල් කිරි ලුණුයි මම හරි ආසයි කොළ කැන්ද බොන්න පුතා කිව්වා. இவ்வளவு வந்து சிங்களத்துல நாங்க அப்படி ஒளிபெயர்ப்பு செய்திருக்கோம். இப்ப தமிழ் அர்த்தத்தை பார்க்க போறோம். சரி ஏக்க பந்தி ஒன்றுல ஹெட்ட நிவாடு தவசக்னி. ஹெட்டன்னு சொன்ன நாளை, நிவாடுன்னு சொன்ன விடுமுறை, தவசம் நாள், அதாவது தவசன்னு சொன்ன நாள் அல்ல தினத்தை குறிக்கிறது. ஒன்றை காட்டுறதுக்கு இக்குன்றதை பாவிக்கிறோம். நேன்னு சொன்னா தானே என்ற மாதிரி தமிழ் அர்த்தம் பெறப்போகுது. ஹெட்ட நிவாடு தவசக்னி நாளை விடுமுறை தினம் தானே. அப்பி கொலைக்கெந்த ஹதமு அம்மா யோஜனா கலா நாங்கள் இலைக்கஞ்சி ஆக்குவோம் அம்மா யோசனை கூறினார். அப்ப அப்பி கொலை கெந்த ஹதமு. இப்போ கொலைக்கெந்தன்னு சொன்னா இலைக்கஞ்சி. இலைக்கஞ்சி சொல்றது
கொலைக்கெந்தன்னு சொல்லி அந்த விசேடமான ஒரு உணவு. ஹதம் ஆக்குவோம். ஹதம்னு சொன்னா ஆக்குவோம். அம்மா யோஜனா கல்ல அம்மா யோசனை கூறினார். ஏக்க ஹொந்த அதஹசக் அது நல்ல யோசனை. அதஹசக்ன்னு சொன்னாலும் யோசனை என்று வரும் மேல கருத்து அப்படி ஒரு மீனிங் அதஹசன்னு சொல்லி சொன்னா ஒன்றை காட்டுறதுக்காக இதுல இக்கென போட்டிருக்கணும். அதஹச அல்காயன்னு சொல்லும் சிங்களத்துல. ஏக்க ஹொந்த அதஹசக் அது நல்ல யோசனை. අපි හැමෝම එකතු වෙලා කොලකැන්ද හදමු. හැමෝමன்னு சொன்னா எல்லாரும். සියලුමன்னு நாங்க சொல்லலாம். எல்லாரும். අපි හැමෝමன்னு சொன்னா நாங்க எல்லாரும். අපි සියලුමன்னு சொல்லி சொன்னா நாங்க எல்லாரும் என்ற அர்த்தத்தை கொடுக்க போகுது. இப்ப අපි හැමෝම நாங்கள் எல்லோரும் එකතු වෙලා. එකතු වෙලාன்னு சொன்னா ஒன்று சேர்றது. எக்கன்னு சொன்னா ஒன்று தானே. இப்ப එකතු වෙලාன்னு சொல்லல ஒன்று சேர்ந்து கொலக்கெந்த ஹதமு இலைக்கஞ்சி ஆக்குவோம். தாத்தா கியூவா தாத்தான்னு சொன்னா அப்பா. தமிழ்ல தாத்தான்னு சொன்னா பாட்டனை குறிக்கும். தாத்தா பாட்டின்னு சொல்லி. அப்ப இது வந்து சிங்களத்துல தாத்தான்னு சொன்னா அவர் அப்பாவைத்தான் தாத்தான்னு சொல்லி சொல்லுவீங்க. தாத்தா கியூவா அப்பா கூறினார். අපි කොලකැන්දට දමන කොළ ජාති මොනවාද දුව ඇසුවා. நாங்க இலைக்கஞ்சிக்கு இப்ப தமனன்னு சொன்னா போடுற அல்ல இடுற. இலைக்கஞ்சிக்கு நாங்க என்னத்தை சேர்க்க போறோம் என்னத்தை இட போறோம்னு சொன்னா அதுதான் தமனன்னு சொல்றோம். அப்படி கொலை கந்தட்ட தமன நாங்க இலைக்கஞ்சிக்கு இடுகின்ற கொலை ஜாத்தி இலை வகைகள். ஜாத்தின்னு சொன்னா வகை. தமிழ்லையும் ஜாதின்னு சொல்லுவோம். என்னென்ன ஜாதி இலை குலைகள் என்னென்ன ஜாதி இருக்குன்னு சொல்லி மரக்கறி இல்லை என்ன ஜாதி என்ற இனத்தை நாங்க அந்த ஜாத்தின்னு சொல்றது. தமிழ்ல ஜாதின்னு சொல்லுவோம். அதுல சிங்களத்துல ஜாத்தின்னு சொல்லிருக்கோம். அதை வடிவ பாருங்க ஜாத்தி. அப்படி கொலை கந்தட்ட தமன கொலை ஜாத்தி முனவாத என்னென்ன என்னென்ன இல வகைகள் போடுறாங்க. துவ அசுவா மகள் கேட்டாள். நாங்க இலக்கஞ்சி கெடுகின்ற இலை வகைகள் என்ன மகள் கேட்டாள். கொட்டுக்கொலை கொட்டுக்கொலைன்னு சொன்னா வல்லாறு. இந்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கொட்டுக்கொலை காத்தாவாரியை இரமுசுய் எல்லாத்துலயும் இந்த ஈன்றது கடைசியில வந்து முடியுது. அப்ப அதை என்னத்தை குறிக்கிறேன்னு சொன்னா தமிழ்ல அண்டு உருவு கொண்டு பார்ப்பீங்க. இப்ப அம்மாவும் நானும் அம்மாய் மமை அப்படி நாங்கள் சிங்களத்துல சொல்லுவோம். தமிழ்ல அம்மாவும் நானும். அப்ப அதே மாதிரி வெள்ளரையும் சாத்தாவாரியும் சொன்ன ஹாத்தாவாரியை ஹாத்தாவாரிய தான் சரி. கொட்டுக்கொலை கொலை என்றுதான் சரி. இந்த ஈ வந்து உண்மை குறிக்குது. அப்ப சிங்களத்துல ஈ உண்மை குறிக்குது. அதே மாதிரி தனி ஒன்றையும் சொல்லிக்குள்ள அம்மாவும் வந்தான்னு சொல்லிக்குள்ள அம்மாத் ஆவா அதுல வந்து என்றது வந்து அந்த உண்மை குறிக்கும். அப்ப ரெண்டு சிங்களத்துல வந்து ரெண்டு எழுத்து வந்து உண்மை குறிக்க போகுது. உம்மன்ற உறுப்பு அதுல வந்து ஈயன்றது குறிக்கும். அதை நான் ரெண்டு மூன்றோட சேர்த்து சொல்லிக்குள்ள ஈய சொல்லலாம். தனிய சொல்லிக்குள்ள என்றது சொல்லலாம். ஒயாத் ஆவா நீயும் வந்தாய். அப்ப தனியே சொல்லிக்குள்ள அது அந்த இத்தையும் நாங்கள் சொல்லலாம். சேர்த்துன்னு சொல்லலாம். அதுக்கு ரெண்டு மூன்றோட சேர்த்து சொல்லலாம். ஆனா இந்த ஈய வந்து ரெண்டு மூன்றோட சேர்த்து சொல்லலாது. தனிய ரெண்டு மூன்றோட சேர்த்து தான் சொல்லலாம். தனியே சொல்லலாது. மமை ஆவான்னு சொல்லலாது. மமத் ஆவான்னு சொல்லலாம். இப்ப கொட்டுக்கொலை கொட்டுக்கொலை சொன்னா வெள்ளாரையத்தான் கொட்டுக்கொள்ளைன்னு சொல்லி சொல்றது. கொட்டுக்கொள்ளை கொட்டுக்கொள்ளைன்னு சொல்லி சொல்லணும். வெள்ளாரை கோன்னு சத்தம் பெறும். இதுல கொட்டுக்கொள்ளை ஹாத்தாவாரின்னு சாத்தாவாரின்னு தமிழ்ல சொல்ற ஒரு இதமே இருக்கு. தண்ணீர் விட்டான் கொடின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அப்படி ஒரு கொடி ஒன்று இருக்குது. இரமுசு இரமுசு சொன்னா நென்னேரியே இரமுசு சொல்லி சொல்ற சிங்களத்துல. இரமுசுய் என்று வரைக்குள்ள நென்னேரியும். அப்ப இவ்வளவும் பெறப்போகுது. கொட்டுக்கொள்ளை காத்தாவாரியை இரமுசுய் வெள்ளாரையும் சாத்தாவாரியும் நன்னேரியும் தமமு விடுவோம். அம்மா கிவ்வா அம்மா கூறினார். பொல்பலா தமமு தாத்தா கிவ்வா. அப்ப தாத்தா அப்பா சொன்னார் என்னன்னு சொல்லி சொன்னா பொல்பலா தமமு. பொல்பலாத் என்ற ஒரு செடி ஒன்று இருக்கு. ஹேர்ப்ஸ் ஒன்று ஒரு மூலிகை ஒன்று. சிறுப்பு இலையும் என்று நாங்கள் தமிழ்ல சொல்லும். சிறுப்பு இலை
பொல் பலா பலான்னு சொன்னா சிறு பிள்ளை. இந்த இதுல இத்தனை வந்திருக்கு அல்தாயன்னு. அதுதான் நான் சொன்னேன். தனிய சொல்லைக்குள்ள இந்த இத்தனை சொல்லி சொல்லலாம். ஆனா ஈயனாவை சொல்லி தனியே சொல்ல இல்லாது. பொல் பலாய் தமம் ஒன்று நாங்க சொல்ல இல்லாது சிங்கள கிராமர்ல. அப்ப இதுல வந்து நாங்க இதுல சொல்லி சொல்லலாம். சிறுபிள்ளையும் இடுவோம். சிறுபிள்ளை என்ற ஒரு கொடி, ஒரு செடி, மூலிகை செடி உண்டு. பொல்பலா தமமு தாத்தா கியூவா சிறுபிள்ளை இடுவோம் அப்பா கூறினார். தவ மொனவது அம்மையும் ஓனே. இன்னும் என்ன அம்மா வேணும். தவன்னு சொன்னா இன்னும், மேலும் மேலும் என்ன, இன்னுமே மேலும் என்ன வேணும்னு சொல்லி. தவ மொனவத அம்மே ஓனே. இன்னும் என்ன அம்மா வேணும். ஓனேன்னு சொன்னா வேணும். கெக்லு ஹாலுய். கெக்குலுன்னு சொல்லிச்சுன்னா பச்சை அரிசினாங்க கெக்குலுன்னு சொல்றாங்க. பச்சையா இருக்கு கெக்குலு. ரத்து கெக்குலுன்னு சொன்னா சிவப்பு பச்சை. ஹாலுன்னு சொன்னா அரிசி. ஹால்ன்னு சொன்னா அரிசி. அப்ப இதுல ஈ சேர்க்கிறபடியா ஹாலு கெக்குலு ஹாலுய் பச்சரிசியும் பொல்கிரி தேங்காய்ப்பாலும். பொல்கிரி என்ற தேங்காய்ப்பால் பொல்கிரி அது உம்மன்றதை குறிக்கப்படுது. தேங்காய்ப்பாலும் லுணுய் லுணு என்ற உப்பு லுணுய் என்ற உப்பும். அப்ப இவ்வளவும் சொல்லப்படுது. தவமொனவது அம்மையோனே கெக்குலு ஹாலுய் பொல்கிரி லுணுய். இன்னும் என்ன அம்மா வேணும். பச்சரிசியும் தேங்காய்ப்பாலும் உப்பும். மமஹரி ஆசை கொலகெந்த பொன்ன புத்தாக்கியுவா. மம ஹரி ஆசை எனக்கு சரியான ஆசை. அது அப்படியே வரும் சிங்களத்துல. மமன்னு சொன்னா எனக்கு, ஹரின்னு சொன்ன சரியான ஆசை. இப்ப மமான்னு சொன்னா நான் சரியான ஆசை அப்படி சொல்ல இல்லாது. அப்படி நாங்க மொழிபெயர்க்க இல்லாது. மமான்னு சொன்னா எனக்கு சரியான ஆசைன்னு சொல்லலாம். ஆனா சிங்களத்துல வந்து மட்ட ஹரிய ஆசைன்னு சொல்லி சொல்லாமல் மம ஹரிய ஆசை, மம தன்னவான்னு சொல்லுவோம். மட்ட தன்னவான்னு சொல்லாம எனக்கு தெரியும்னு சொல்லாம மம தன்னவா. சிங்களத்துல மாறி அதுல வந்து மாறி சொல்றோம். மம தன்னவான்னு தான் சொல்லுவோம். மங் தன்ன எனக்கு தெரியாது. மட்ட தன்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இப்ப சிங்களத்துல புதுசா பழகுறீங்கன்னு அர்த்தம். இப்ப மமஹரி ஆசை எனக்கு சரியான ஆசை. கொலைக்கந்த பொண்ணு இலக்கஞ்சி குடிப்பதற்கு. இப்ப சிங்களத்துல முதலோட சொல்லி போட்டு பிற வந்து ஒப்ஜெக்ட் சில வேளை சொல்லி போட்டு பிற சப்ஜெக்டோட சேர்ந்த வேர்ப்பை சொல்லுவினம். அப்ப அப்படி சிலதுல மாத்தி சொல்லுவினம். மமஹரி ஆசை. அப்ப நாங்க தமிழ்ல சொல்லக்குள்ள என்ன, இலக்கஞ்சி குடிப்பதற்கு எனக்கு சரியான ஆசைன்னு தான் சொல்லுவோம். எனக்கு சரியான ஆசை இலக்கஞ்சி குடிப்பதற்கு சொல்ல மாட்டோம். சிங்களத்துல அப்படி சொல்லுவினம். எனக்கு சரியான ஆசையை சொல்லி போட்டு திருப்பி இன்னொரு இதை சொல்லுவினம். ஆப்ஜெக்ட்ல வர போறத சொல்லுவினம். அப்ப அந்த வேறுபாட்டை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். மமஹரி ஆசை கொலைக்கந்த பொண்ணு. அப்ப இதுல வந்து கொமாவா அல்லது வேற எதுவுமே வராது. அப்படி சொல்ற அவருக்கு அந்த மொழிக்குரிய இயல்பு அது. அந்தபடியா அதை நீங்க கவனமா பார்த்து கொள்ளணும். அப்படி அப்படியும் வரும் சிங்களத்துல. ஒப்ஜெக்டை சொல்லி போட்டு பிறகு வேப்ப சொல்றது. அப்ப மமஹரி ஆசை எனக்கு சரியான ஆசை கொலைக்கந்து பொண்ணு இலக்கஞ்சி குடிப்பதற்கு புத்தா கியூவா மகன் கூறினார். அப்ப இதுல வந்து நாங்க தமிழ் மீனிங்கை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி ஒலிபெயர்ப்பு பார்த்திருக்கிறோம். இது வந்து சிங்களத்துல இருக்கிற பந்தி. அப்ப இதுல இருக்க நீங்க அப்படியே ஒரே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். கேதேක හෙට නිවාඩු දවසක්නේ අපි කොලකැන්ඩ හදමු අම්මා යෝජනා කළා. ඒක හොඳ අදහසක්. අපි හැමෝම එකතු වෙලා කොලකැන්ඩ හදමු තාත්තා කිව්වා. අපි කොලකැන්දට දමන කොළ ජාති මොනවාද? දුව ඇසුවා. ගොඩු කොළයි හාතාවාරියේ ඉරමුසුයි දමමු අම්මා කිව්වා. පොල් පළත් දමමු තාත්තා කිව්වා. තව මොනවද අම්මේ ඕනේ? කැකුළු හාලුයි පොල්කිරි ලුණුයි මම හරි ආසை கொலைக்கெந்த பொண்ணு புத்தா கியூவா. அப்ப இதே மாதிரி இன்னொரு லெசன்ல இன்னொரு பேராகிராஃப் உண்டு. வந்து சேதியை தெக்கல தெவனி சேதியை உண்டு பார்ப்போம்.